இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சிக்கனை நல்லா வந்து கழுவி ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் கடாய் காஞ்சதும் எண்ணெய் வந்து நான் நிறைய சேர்க்கல, கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கிட்டு அதே மாதிரி அடுத்து 4 வெங்காயம்னா 3 தக்காளி போட்டுக்கோங்க. 5 வெங்காயம்னா 4 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா வதக்குங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் எண்ணெய் நிறைய ஊற்றுனிங்கன்னா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து எண்ணெய் கம்மியாக சேர்த்ததுனால அப்படி இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருப்பேன். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக அரைச்சி வச்சுருவேன் எப்போயுமே ஃப்ரிட்ஜில். அதனால் அந்த கலரில் இருக்குது. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி, நான் ஃபஸ்ட்டு 4 வெங்காயம் போட்டு அப்புறம் 3 தக்காளி அதையுமே மிக்ஸியில் நல்லா அரைச்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் கிரேவி குழம்பு எதாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். அதனால் வந்து வெங்காயம் தக்காளி எப்போவுமே மூடி போட்டு வதக்குனிங்கன்னா, இன்னும் லைட்டாக சால்ட்டு மஞ்சள் தூள் மூடி போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு பச்சை வாசனை அதிலே தெரியும், லைட்டாக எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துடும். அது மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பை எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டுனால் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மெய்ய அரைச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து நான் சொல்கிறேன் எப்போ ஊற்றணுன்னு. நல்லா இந்த சைட் பை சைடு நல்லா வதக்கிட்டு ஸ்பைசஸ் வந்து வெறும் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு எடுத்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி, எப்போவுமே மசாலாலாம் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கின்னு இருக்கோம்ல, அதில் வந்து போட்டுருங்க. போட்டு இது வந்து தீயக்கூடாது, சிம்மிலே தான் வைக்கணும். இது எல்லாத்தையுமே தீஞ்சிச்சின்னா, இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு தீஞ்சிச்சின்னா அவ்வளோதான், குழம்பே வேஸ்ட்டு. அதனால் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு வதக்குங்க. நான் வந்து மூடி போடாமல் வதக்குனால எனக்கு வந்து கொஞ்சம் அது மாதிரி ஒரு மாதிரி திக்காக தெரியுது. அடுத்து வந்து ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றினா கொஞ்சம் கிரேவி வந்து கெட்டியாக வரும். அதனால் வந்து ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றி அந்த தயிரையுமே வந்து திரியாக ஆகும். அதனால் கொஞ்சம் அதையுமே சிம்மில் வச்சு நல்லா இந்த மசாலா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம். அதனால் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷு வந்து நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து பூரிக்கு தான் இது மாதிரி செய்வோம். அப்புறம் வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சால்ட்டு போட்டுக்கோங்க, லைட்டாக போட்டுக்கோங்க சால்ட்டு. அப்புறமா எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து வெங்காயம் தக்காளி வதக்குது, நான் எப்பவுமே சால்ட்டு தனியாக போட்டுப்பேன். போட்டு அதை வதக்கிட்டு சிக்கனை வந்து லைட்டாக மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம்ல, சிக்கனையும் போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டு இந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கணும். சிக்கன் வந்து வதக்கத்திலே பாதி வெந்துடணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா அப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இதுவுமே வந்து நல்லா சிம்மில் வச்சே நீங்கள் வதக்கிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் இல்லாதனால தீஞ்சிடும்ன்றனால நான் எல்லாமே சிம்மில் வச்சு நல்லா சிக்கனுமே வந்து கலரே மாறுற அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துட்டு, அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணுமோ இல்லை குழம்பு மாதிரி வேணுமோ, நான் வந்து கிரேவி மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் குழம்பு வேணும்னா எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்க அளவுக்கு ஒரு 2 சொம்பு இல்லை 3 சொம்பு அது மாதிரி கொஞ்சம் அளந்து ஊற்றிக்கோங்க. நான் 2 சொம்பு ஊற்றிருப்பேன் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 3 சொம்பு கூட ஊற்றிக்கலாம் குழம்பு மாதிரி வேண்டும்னா. இதை நல்லா வதக்கிட்டு இது லைட்டாக தீர மாதிரி வர இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வச்சுருந்தேன். அப்பயுமே லைட்டாக தீயுது பார்த்தீங்களா. அதனால தான் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து கிரேவி மாதிரி பண்ணுறனால லைட்டாக ஒரு 1/2 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிட்டு நல்லா கலரி விடுங்க. லைட்டாக இப்போ வந்து தேவையான சால்ட் வேணால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து முந்திரி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சா முந்திரி பேஸ்ட்டு வந்துடும் முந்திரியில். அதையும் நல்லா ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலையை, கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. புதினா இருந்தாலும் லைட்டாக புதினா கூட போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை போட்டு நல்லா கலரி விட்டு சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதும். அந்த ஸ்மெல்லு, மசாலா ஸ்மெல்லு, சிக்கன் வேகிறதுக்கு தேவையான நேரம் விட்டுட்டு ஒரு 1/4 ஹவர் இல்லை ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டோ, இல்லை ஒரு சிலர் மூடி போட மாட்டாங்க, நான் மூடி போட்டு தான் வேக வைப்பேன். மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். முந்திரி பேஸ்ட்லாம் போட்டு நம்ம தயிர்லாம் போட்டு பண்ணியிருக்கனால செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.